மியூச்சுவல் ஃபண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எதெல்லாம் புதுசாக வாங்கியிருக்கிறாங்க, எதெல்லாம் விற்றுருக்குறாங்க, கம்ப்ளீட் எக்ஸிட், டோட்டலாக இதை விட்டு எந்த கம்பெனி விட்டு வெளில போயிட்டாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ் பை, ஆல்ரெடி வாங்கினது அக்யூமுலேட் பண்ணாமல் புதுசாக இது வாங்கியிருக்காங்கன்றது ஒரு 4 கம்பெனி மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், பை வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், வருண் பிவரேஜஸ், பாரத் ஃபோர்ஜி. அதே மாதிரி செல் எதெல்லாம் விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முத்கூட் ஃபினான்ஸ், ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா, ஐடிசி. கம்ப்ளீட் எக்ஸிட், டோட்டலாக இதை விட்டு வெளில போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், எலின் எலக்ட்ரானிக்ஸ். ஃப்ரெஷ் பை வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸ், க்ளீன் சயின்ஸ், த இந்தியா சிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், பை வந்து இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், சன் ஃபார்மா. செல் வந்து மாருதி சுசுகி இந்தியா, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அல்ட்ராடெக் சிமெண்ட். கம்ப்ளீட் எக்ஸிட் வந்து கோதாவரி பவர், கிரெடிட் அக்சஸ் கிராமின், எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைசஸ். ஃப்ரெஷ் பை வந்து கேன்ஃபின் ஹோம்ஸ், ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், ஹிகால். அதுக்கடுத்தது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், பஜாஜ் ஃபின்சர்வ், பவர் கிரிட் கார்பரேஷன். செல் வந்து ஐடிசி, எம்என்எம், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இன்டர் குளோப் ஏவியேஷன். கம்ப்ளீட் எக்ஸிட் வந்து கார் ட்ரேட் டெக்னாலஜிஸ், பெர்லைஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிபி பேங்க். ஃப்ரெஷ் பை வந்து மெசாகான் டாக்ஷிப் பில்டர்ஸ், சிம்ரா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ், ஜிஇ, வெர்மோவா, டிஎன்டி இந்தியா. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டை பார்த்துடலாம். பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ், ஐடிசி, லூப்பின். செல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட், ஹீரோ மோட்டோ கார்பரேஷன், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அதே மாதிரி கம்ப்ளீட் எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி. ஃப்ரெஷ் பை வந்து எஸ்கார்ட்ஸ், குபோட்டா, லாரஸ் லேப்ஸ்.